ஹலோ காய்ஸ், வெல்கம் ஆன் டு திஸ் சேனல். இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இங்கிலீஷில் ஆல்ரெடி நம்ம தமிழ் போஸ்ட் பண்ணியிருக்கோம். பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்கள். கொஷின் பேப்பர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். மிட்டம் நம்மளுக்கு கிட்டே வரப்போகுது. அப்போ மிட்டம் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், ஃபுல்லாக நம்ம ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும். அண்ட் ஃபுல்லாக ப்ரிப்பேர் பண்ணாலும் நம்மளுக்கு ஒரு ஐடியாஸஸ் கொஷின் பேப்பர் எப்படி இருக்கலாம், அண்ட் ஈஸியாக இருக்குமா, டஃப்பாக இருக்குமா, மாடரேட்டாக இருக்குமாங்கிற ஒரு விஷயம் இருக்கும். இது வரைக்கும் முன்னாடி உள்ள கொஷின் பேப்பர்ஸும் மாடல் கொஷின் பேப்பர்ஸ் போன வருஷம் நடக்கும்போது உள்ள மாடல் கொஷின் பேப்பர்ஸ் அதை எல்லாத்தையும் வச்சு தான் நான் இந்த வீடியோ உங்களுக்கு போட்டிருக்கேன். அண்ட் இந்த வீடியோவில் என்ன இருக்குது அப்படின்னா, மிட்டம் எக்ஸாமினேஷனுடைய கொஸ்டின் பேட்டர்ன்ஸ் எப்படி இருக்கலாம், ப்ளூ பிரிண்ட் அப்படின்னு சொல்கிறத பேட்டர்ன் அப்படின்னு சொல்லலாம். இப்படிலாம் கேட்கலாம் அப்படிங்கிற ஐடியாவுக்கு மட்டுமே தான். அண்ட் இந்த இது லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லும்போது அது 100 மார்க்கு அப்படின்னு சொல்லும்போது 90 மார்க்குக்கு நம்ம எப்போவுமே எழுதுவோம். அண்ட் 90 மார்க் கூட 10 மார்க் உங்களுக்கு என்ன அப்படின்னா இன்டர்னல் மார்க், அண்ட் மொத்தமாக நம்ம 100 மார்க்குக்கு என்ன பண்ணுவோம், எழுதுவோம். இங்கே நம்ம டோட்டல் போடும்போது 50 × 2 100க்கும் உங்களுக்கு இந்த மதிப்பெண் வினாக்கள் கேட்கலாம். 45 × 2 + 10 அந்த மாதிரி இருந்தாலும் உங்களுக்கு இது இருக்கலாம். அதாவது 90 + 10ன்னு இருக்கலாம். இப்போ 45 மார்க்குக்கும் கொஷின்ஸ் இருக்கலாம், 50 மார்க்ஸ்க்கும் உங்களுக்கு கொஷின்ஸ் இருக்கலாம். ஓகே, இந்த மாடல் கொஷின் பேப்பர் உங்களுக்கு 50 மார்க் உடையது. அண்ட் இந்த 1 மார்க்ஸையும் சில இடங்களில் உங்களுக்கு குறைச்சிட்டு 2 மதிப்பெண் வினாக்களோ, அதாவது 2 மார்க் கொஷினாவோ 3 மார்க் கொஷினாவோ உங்களுக்கு கொடுப்பாங்க. பார்ட் 1 டைம் வந்து 1.5 hours தான் இந்த எக்ஸாமினேஷன்ஸ்க்கும். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எப்பவும் போல் சினோனிம்ஸில் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் 2 கொஷின் சினோனிம்ஸ், அண்ட் நெக்ஸ்ட் செகண்ட் கொஷின்ஸ் ஆன்சினம்ஸ். மொத்தமாக 10 1 மார்க்ஸ் வந்து இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ப்ரிஃபிக்ஸ் அஃபிக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரேசல் வர்ப் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுதான் கொடுப்பாங்க அப்படின்னு இல்லை, எப்படினாலும் நம்மளுக்கு 1 மார்க்ஸஸ் கேட்கலாம். ஏன்னா நம்ம மொத்தமாக எக்ஸாமினேஷன்ஸ்க்கு 20 இருப்போம். அப்போது கண்டிப்பாக நம்ம எல்லா கிராமர் பார்ட்டையும் நம்ம என்ன பண்ணியிருக்கணும், கவர் பண்ணி இருக்கணும். இது வேர்பை பற்றி கேட்டிருக்காங்க. அண்ட் மாடல் ஆக்சிலரிஸ்லேருந்து ஒரு கொஷின், ப்ரிப்போசிஷன் இந்த மாதிரி எதுனாலும் உங்களுக்கு கேட்கலாம். ப்ரிப்போஷனல் ப்ரேஸு இந்த மாதிரி எந்த கண்டனாலும் கேட்கலாம். அண்ட் 10 மார்க்குக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட்டு செக்ஷன் பார்ட்டு 2ல் செக்ஷன் ஏ, இது வந்து 4 மார்க்ஸ்க்கு உங்களுக்கு இருக்குது. அண்ட் இதில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அப்ரிசியேஷன் கொஷின்ஸ் இருக்குது. இந்த அப்ரிசியேஷன் கொஷின்ஸஸ் கண்டிப்பாக எப்படியும் இருக்கும். அண்ட் இது ஒரு மாடல் கொஷின் பேப்பர். அண்ட் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா செக்ஷன் பி, அந்த பார்ட் 2 செக்ஷன் பி, இதில் 4 மார்க்ஸ் இருக்குது. அண்ட் அங்கே எத்தனை மார்க்ஸ், 4 மார்க்ஸஸ். இங்கே வந்து டூ அஸ் டைரக்டட், இது கிராமர் பார்ட், நம்மளுடைய கிராமர் பார்ட். இதில் வந்து 2 எழுதணுங்கிற மாதிரி இருக்குது. 3 கொடுத்துட்டு 2 எழுதணுங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இங்கே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரிப்போர்ட்டட் ஸ்பீச் ஒரு கொஷின் இருக்குது. அண்ட் பிகின் வித் அப்படின்ட்டு இருக்குது. அண்ட் அடுத்த கொஷின் வந்து உங்களுக்கு ஹோமோஃபோன்ஸ் பேஸ் பண்ணி இருக்குது. இது எல்லாமே யூனிட் 1 யூனிட் 2ல் இருக்குது. மோஸ்ட்லி உங்களுக்கு அந்த கிராமர் பார்ட் அப்படிங்கிறது அது இங்கிலீஷில் காமன் தான். சில கொஷின் பேப்பர்ஸில் உங்களுக்கு காமனாக எடுத்துருப்பாங்க. சில கொஷின் பேப்பர்ஸில் யூனிட் 1 யூனிட் 2ல் உள்ள கிராமர் பார்ட் மட்டும் எதிர்ப்பாங்க. ஆனால் கண்டிப்பாக நம்ம எல்லாத்தையுமே கவர் பண்ணணும். சினோனிம்ஸ் ஆன்டனிம்ஸ் எல்லாமே ஃபர்ஸ்ட் 2 யூனிட்டில் உள்ள மாதிரி தான் இருக்கும். அண்ட் பார்ட் 3 அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் 3 மார்க்ஸுக்கும் இருக்குது. அண்ட் அதுலேயே செக்ஷன் பியில் உங்களுக்கு 6 மார்க்ஸுக்கு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ரோஸ் கொஷின்ஸ்க்கு உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து உங்களுடைய இஆர்சி. ஓகே, ஸோ இஆர்சி இது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் செக்ஷன் சி பார்த்தீங்கன்னா 3 மார்க்ஸ் கொஷின். இந்த 3 மார்க் கொஷினில் வந்து உங்களுக்கு என்னது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராசஸ் டிஸ்கிரைபிங் இருக்குது, டிஸ்கிரிப்ஷன் ஆஃப் ப்ராசஸ் அந்த மாதிரி என்னன்னு சொல்லிக்கலாம். அண்ட் எப்படி டீயை போடணும் அப்படிங்கிறது, இந்த மாதிரி கொஷின்ஸஸ் கண்டிப்பாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா நான் 5 மார்க் கொஷின் 4 எழுதணுங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் 23 24 25 26 27 வரை இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து பேராகிராஃப்லேயே 2 5 மார்க்குங்கிற மாதிரி திஸ் ஆர் டேட்லேயும் இது கேட்பாங்க. ஓகே, ஸோ அப்போ திஸ் ஆர் டேட்டில் தான் இது மோஸ்ட்லி வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இதுவும் திஸ் ஆர் டேட்டில் ஏதாவது ஒன்று ஏ எழுதணும், இல்லைனா பின்னு எழுதணும். இங்கே வந்தீங்கன்னா 25. சில கொஷின் பேப்பர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து மொதல் 2 யூனிட் சொல்லும்போது ஏன் அது வந்து ஃபுல்லாகவே படித்த மாதிரியே ஆயிரும். அப்போது ஃபுல்லாகவே கவர் ஆன மாதிரி ஆயிரும் கொஷின் பேப்பர். அப்படி இருக்க வேண்டாம் அப்படிங்கிறதுக்காக ஸ்பெசிஃபிக்காக கொடுத்துருவாங்க, இந்த மாதிரி திஸ் ஆர் டேட் இல்லாமல். ஓகே, அதுக்கடுத்து சம்மரி இருக்குது அண்ட் லெட்டர் ரைட்டிங் இருக்குது. அண்ட் எல்லாமே உங்களுக்கு ஒரு ஐடியா கொடுத்துருக்கோம் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். இந்த மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் இருக்கலாம், இப்படி இத்தனை மார்க்ஸுக்கு இருந்துச்சுன்னா இப்படி இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா கொடுக்குறதா இந்த வீடியோ இருக்கும். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.